அவர்கள் அழைத்து மாநில தலைவர் பேரறிவாளன் அவர்கள் வந்திருக்கிறார். பெருமதிப்பிற்குரிய தோழர் வன்னியரசு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். டாஸ்மாகுடைய தோழர்கள் வந்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் பொருளாளர் தனசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இங்கே பல்வேறு சங்க தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நமது மரியாதைக்குரிய தோழர் பெரியசாமி அவர்கள் உட்பட இன்னைக்கு 16வது நாள் 17 நம்ம ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருக்கோம். கடையெல்லாம் மூடுவோம். நம்மளுடைய 23 வருஷம் வலி பணியந்திரம் இல்லைன்றது வலி. 11,000 ரூபாய் சம்பளம் 23 வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரே துறை டாஸ்மாக் வலி. இந்த வலிக்கெல்லாம் மருந்து தேடிதான் நம்ம போராட்டம். இன்னைக்கு காதலர் தினம். நம்ம அரசாங்கத்துக்கு மேல டாஸ்மாக் பணியாளர்களுக்கு காதல் இருக்குன்னு நம்ம பகிரங்கமா அறிவிக்கிறோம். இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்கேயிருந்து பதில் காதல் வரணும். அந்த காதல் நமக்கு சிறப்பா இருக்கணும். இந்த நேரத்துல நமக்கு நமது போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்கு எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை அநீதி அந்த கரங்களுக்கு வலு சேர்க்க அந்த குரலுக்கு வலு சேர்க்க நான் உங்களுடன் என்று நம் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தலைவர். நாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்ட தூங்கின போது கடுமையான நெருக்கடியில் இருந்தோம். கார்பரேஷன் வாசல்ல தொழிலாளி இருந்தாங்க. நான் முதல்ல தொடர்பு கொண்டது எங்கள் அன்பிற்குரிய விசிகே தலைவர். எந்த நேரத்தில் எந்த சூழலையும் உரிமையோடு போராடுறவங்க அணுக முடியும்னா அது எங்கள் விசிகே. முதலமைச்சர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாசல்ல இருக்கும்போது போன் அடிக்கிறாங்க. நான் பேசிட்டு வந்து சொல்றேன்றாங்க. பேசிட்டு வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அமைச்சர் 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை அமர்றாங்க. முடித்த பிறகும் நான் முதலில் தொடர்பு கொண்டு பேசியதும் எங்கள் அன்பிற்குரிய விசிகே தலைவர். நான் ஒரு இடதுசாரி, அது வேறு. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலே ஒருவர் நம்பிக்கையாக போராட முடியும் என்று சொன்னால் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் உங்களுடன் இருப்பேன் என்று அனைத்து தடைகளை தாண்டி இருப்பேன். நம்ம களத்துக்கு வந்திருக்கிறது 14 நாள் இருந்தப்பட்ட கஷ்டத்துக்கு வலிக்கும். இது நிச்சயமாக மருந்தாக அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தும். அரசு ஆசிரியருக்கு 24,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சு பென்ஷன்ல மாற்றம். செவிலியருக்கு 1000 பேருக்கு பணி நிரந்தரம். தூய்மை காவலருக்கு 473 கோடி ஒதுக்கி 1000 ரூபாய் சம்பளம் வருவேன். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு 4 நாள் வேலை இல்லாம கூட சம்பளத்துக்குரிய விஷயத்தை முடிவெடுத்து பண்ணிருக்காங்க. பல்வேறு திட்டங்கள் பல்வேறு நபர்களுக்கு போது 2 லட்சம் கோடியில 50,000 கோடி உழைப்பை ரத்தத்தை செஞ்சு அள்ளி கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள், தமிழ்நாடு அரசு அவர்கள், தமிழ்நாடு அரசு நமது கோரிக்கையை நிறைவேற்றி வந்து 14 நாள் போராடுறோம். பல மிரட்டல்கள். நாங்க எங்க விசிகே தலைவர்கள் இருக்காரு, பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி நான் அடுத்து தலைவரை பேச வச்சிடறேன். உங்கள் கனவை சொல்லுங்கள். 24,000 டாஸ்மாக் ஊழியர்கள் கனவை சொல்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், ஓய்வூதியம் வேண்டும். தமிழ்நாடு ஒன்றாய் வெல்வோம் என்று சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் டாஸ்மாக் ஊழியர்களோடு வெல்லுங்கள் என்று சொல்கிறோம். முதல்வர் சொல்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்கிறார். டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்கிறோம் டாஸ்மாக் ஊழியர்களோடு ஸ்டாலின் என்று சொல்லுங்கள் என்று வேண்டுகிறோம். இதெல்லாம் சொல்லுவாங்க எதிர்பார்த்தா அரசின் மீது நம்பிக்கை போராட்டம். ஆனா அதே நேரத்தில் இங்க நிர்வாகம் நம்ம ஊழியர்கள் கொடுப்பேன், கலசாவை எடுத்துட்டு வந்து கூட சஸ்பெண்ட் பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன் மிரட்டுது. திருப்பி அடி அடங்க மாதிரி தலைவர் சொன்ன வார்த்தைகளை நாம் சிந்தனையில் ஏற்றிக் கொள்வோம். எந்த சக்தியாலையும் நம்மளை அழிக்க முடியாது. ஒற்றுமைன்னு ஒண்ணு இருந்தா, போராட்ட பலம் இருந்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த விதத்துல நான்
எங்கள் அன்பிற்குரிய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்குரிய எங்கள் டிசிகே தலைவர் அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமா செய்வீங்க. அந்த நம்பிக்கை எப்பயும் உண்டு, எல்லா போராட்டத்தையும் உண்டு. அமைச்சரோடு முதல்வரோடு எங்களுக்காக பேசி எங்கள் கோரிக்கையை நிறைவேற எங்களுடன் அழைத்து மீண்டும் பேச நடவடிக்கையை நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை 100% எங்களுக்கு இருக்கிறது. அதை இங்க இருக்கக்கூடிய அத்தனை சங்க தொழிலாளர்கள் சார்பாக நான் இந்த வேண்டுகோளை தோழர் பெரியசாமி தோழர் இருக்காரு, எல்லாரும் சார்பாக இந்த வேண்டுகோளை நாங்க தலைவர் அவர்களுக்கு முன்வைக்கிறோம். பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டி அவர்கள் சில வார்த்தைகள் பேசி அடுத்து நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் எதிர்பார்ப்புக்கும் உரிய டிசிகே தலைவர்